வணக்கம். ஏழிசை சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்ப்பாசன திணைக்களம் எடுத்துள்ள அறிவிப்பு. அனர்த்த உயிரிழப்புகளுக்காக இழப்பீட்டுத் தொகை அதிகரிப்பு. மாகாண எழுத்துக்களில் மாற்றம். வாகன உரிமையாளர்களுக்கான அறிவிப்பு. டிக்கெட்டுகள் மாஃபியா ஒருவர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை 2,50,000 ரூபாவிலிருந்து 1 மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் வானிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட நிறுவனங்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளன. அத்துடன் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், அரச அதிகாரிகள், முப்படையினர், காவல்துறை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிற நிவாரண அமைப்புகள் அனைத்தும் அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளன. ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக 30 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டினருக்கு அதிக விலையில் ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் கண்டி சுதுகம்பல பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி சுதுகம்பல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. ஒடிசி ரயிலுக்காக ஆன்லைனில் வாங்கிய 21 ரயில் டிக்கெட்டுகளும் அந்த ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதன் மூலம் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,30,670 ரூபாய் பணமும், இதற்கு முன்னர் ரயில் டிக்கெட்டுகள் விற்பனை பற்றிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட 130 குறிப்புகளும், கையடக்க தொலைபேசியொன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வாகனத்தின் உரிமையை மாற்றும்போது அல்லது மாகாணங்களை மாற்றும்போது பயன்படுத்தப்படும் மாகாண எழுத்துக்களை இனி நீக்கவோ அல்லது மாற்றவோ தேவையில்லை என்று மோட்டார் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் புதிய வாகனங்களை பதிவு செய்தலோ, தொலைந்து போன அல்லது பயன்படுத்த முடியாத எண் தகடுகளுக்கோ அல்லது ஏதேனும் காரணத்திற்காக ஒரு தனிநபர் கோரும் போதோ மட்டுமே வாகன எண் தகடுகள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை மேலும் கூறியுள்ளது. 56 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்பட ராஜங்கனை, சேனாநாயக்க சமுத்திரம், மின்னேரியா, பதவியா, கவுடொள்ள, நுணுகம் வேகர உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான் பாய்கின்றன. மேலும் 60 சிறிய குளங்களும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் மழையுடனான வானிலையால் மல்வத்தோயாவின் தந்திரிமலை பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைகின்றன. நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.